நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படி நம்ம இந்த மாதிரி லிங்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க்கை காப்பி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் லிங்க்கை எப்படி இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற ஷேர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த காப்பி லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட லிங்க் காப்பி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் லிங்க்கை கூட காப்பி பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எந்த லிங்க் ஆட் பண்ணணுமோ ஃபஸ்ட் அந்த URL லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. இந்த லிங்க்கை நம்மளோட யூடியூப் சேனலில் ஆட் பண்ணிக்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெனூஸ் நிறைய இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற கஸ்டமைசேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ப்ரொஃபைல் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த சேனல் URL அப்படின்ற ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் லிங்க் அப்படின்ற இந்த ப்ளஸ் சிம்பலை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம எந்த லிங்க்கை ஆட் பண்ண போகிறோமோ அந்த லிங்க்கோட டைட்டில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா URL அப்படின்ற ஆப்ஷனில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு நம்மளோட லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ்புக் லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ஆட் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த லிங்க் வேண்டாம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற இந்த டெலீட் ஆப்ஷனை கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லிங்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த பப்ளிஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண லிங்க் எல்லாமே நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் சேவ் ஆகும். ஸோ இந்த பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துடலாம். நன்றி.